வணக்கம். நான் இன்னைக்கு தால் மக்னி பண்ண போகிறேன். இது வந்து பஞ்சாபி டிஷ்ஷு. அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். கருப்பு உளுந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ராஜ்மா கப்பு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, டொமேட்டோ பியூரி, கசூரி மெத்தி, பட்டர், க்ரீம் இவ்வளவும் இதுக்கு வேணும். கருப்பு உளுந்த நல்லா களைஞ்சி தண்ணியெலாம் இருத்துட்டு இப்படி இருக்கணும். நல்லா பாருங்க, கையால் பிசைஞ்சு களைஞ்சா அதில் கொஞ்சம் தோல்லாம் போயிடும். இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ராஜ்மாவும் இதோட போட்டு நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வைக்க போகிறேன். இதில் வந்து 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நான் 1 கப்பு உளுந்து எடுத்ததுனால 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். நான் வந்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பருப்பு ராஜ்மா எல்லாத்தையும் போட போகிறேன். போட்டு இதை வந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரில் ஆகட்டும். அது 4 விசில் வந்தோடனே நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெயிட் போட போகிறேன். நான் குக்கர் வந்து ஆயின் இருக்கு. நான் அந்த மீன் டைம் வந்து இந்த சைடில் வந்து அதுக்கு என்னெல்லாம் மசாலாலாம் போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கணும். நான் அடுப்பில் வந்து இந்த நெய் வந்து கொஞ்சம் சரியாக ஆயிடுத்தோம். இப்போ வந்து அதில் நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். நான் இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கி ஆட்டேன். நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து டொமேட்டோ பியூரி போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் போடுறேன். இது ரொம்ப உரப்பு இருக்காது. நான் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். ஏன்னா உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் வந்து நான் அது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன். இப்போ கருப்பு உளுந்தோ ராஜ்மாவும் நல்லா வெந்துடுச்சு. வெந்தோன்னா இப்படி நல்லா இப்படி வேகணும். அதே மாதிரி இந்த பாருங்கள், கருப்பு உளுந்து இப்படி நல்லா வெந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து இதில் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம். அதில் வந்து நான் வந்து போட போகிறேன். விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இப்போ அடுப்பில் இருந்து நெய் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பூண்டை போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதையும் இதில் போடணும். மக்கினி ஆயிடுத்தோ, இது வந்து நல்லா வெந்துடுத்தோ. உங்களுக்கு சப்போஸ் அப்படியே முடிச்சுட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், இதை போட்டு நல்லா அமுக்கி விட்டோன்னா எல்லாம் நல்லா ஒன்று போல் மசிஞ்சிருது. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு விடுத்தோ ஆயிடுத்தோ. நான் இப்போ வந்து நெய் வச்சுருக்கேன். அதில் வந்து பூண்டை போட்டு பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே போட போகிறேன். போட்டுட்டு அதில் கஸ்தூரி மெத்தி போடுறேன். நெய்யில் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து நல்லா வதங்கிடுத்தோ. அதை வந்து இப்போ தால் மக்னியில் போட போகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இது நல்லா கையில் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே போட வேண்டியது. தால் மக்னிக்கு நான் வந்து கொஞ்சோண்டு க்ரீம் வந்து விடுறேன். டெக்கரேஷனுக்காக இப்போ நான் மேலே வந்து கொஞ்சோண்டு க்ரீம் போட்டிருக்கேன். இப்போ வந்து தால் மக்னி ரெடி ஆகிட்டோம். இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாட்டா, பை பாய்.